வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு விப்ரோ வந்து ஸ்டாக் வேல்யூ ரொம்ப இறங்கியிருக்கு. ஒரு அப் டு 7% கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி கன்சிடர் பண்ணலாமான்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாம். ஒரு நிமிஷம். மணி கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் இந்தியன் ஸ்டாக்ஸில் டாப் லூசர்ஸ் ஃபஸ்ட்டே விப்ரோ இருக்குது. 245க்கு வந்திருக்கு. எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 7%. 1 மினிட், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 8% கம்மியாக இருக்குது இன்றைக்கி ஒரே நாளில். 1 இயர் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 இயருக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா 12% மைனஸில் காமிக்குது. பட் இதுதான் லோயஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. 245 இன்றைக்கி இருக்கிறது. இதை விட கம்மியாக 240க்கெல்லாம் போயிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ பிஇ பார்க்கலாம். ப்ரைஸ் டு எர்னிங் வந்து 19.44, செக்டார் பிஇ வந்து 30. அப்படின்னாக்கா பிஇ வைஸ் இது வேல்யூவேஷன் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த எதனால் குறைஞ்சதுன்னு பார்க்கலாம். இது சடனாக இன்றைக்கி நேற்று வந்து இது ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னது ரிசல்ட்ஸ் வந்தோன்னா ஏடிஆர்னால் என்னென்னாக்கா யூஎஸ்லையும் இது ட்ரேட் ஆகும். ஏடிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு 6-7% கம்மியாக இருந்தது. அதனால் இன்றைக்கி காலையிலேயே இது நல்லா அடிவாங்குன்ட்டு நினச்சோம். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 8% டவுன் ஆகிருக்கு. இது ரைட் டைமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அஃப்கோர்ஸ் லாங் டேர்முக்கு நம்ம ரைட் டைம் கன்சிடர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், விப்ரோ ஸ்டாண்டலோன் டிசம்பர் 2025 நெட் சேல்ஸு 18,000 crores அதாவது 7.22% அதிகமாக தான் இருக்குது. இங்கே என்ன போட்டிருக்காங்க? விப்ரோ 7% கிராஷ் ஆஸ் வீக் Q3 கைடன்ஸ் அவுட்வை ஸ்டெடி ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆப்ரேஷன்ஸு கைடன்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரோக்கரேஜ் ஸ்ப்ளிட்டு அண்ட் ஸ்டாக் இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் லாங் டேர்மில் எதுவும் மேட்டர் ஆகாது நம்மளுக்கு. இது விப்ரோன்றது நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். நம்ம கூட ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதை ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஷேர் ஹோல்டிங்கில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் வந்து ப்ரொமோஸ்டர்ட்ட 72% இருக்குது. அப்புறம் எஃப்ஐஐ 10%க்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு தான். நம்ம டெஃபினட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். 1-2 நம்பர்ஸ்னு நான் கூட நாளைக்கு ஒரு 2 நம்பர் கன்சிடர் பண்ணுவோம் இதை. ஸோ ஃபோரமில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1 மினிட்டு. ஃபோரமில் என்ன போட்டிருக்காங்க? வாட் குட் பி டுமாரோ விப்ரோ ஷேர் momentum is gradually building, still needs confirmation to strengthen the view. Result is not that bad, market is overreacting. ஸோ பீப்புளோட மைண்ட் செட் கூட நல்லா தான் இருக்குது. என்னென்னாக்கா வாங்கலாம், பை சைடு தான் இருக்குது. எதுவும் வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும்